சிந்து நடையில எழுதுறான், மக்களுக்கு பாமரர்களுக்கு புரிய வேண்டும் என்றதுக்காக எளிதாக எழுதுகிறார். இதெல்லாம் கவிதையே கிடையாது என்றுதான் அன்றைக்கு பாரதியை பற்றி விமர்சனம் இருந்தது. இதை வாங்கி கொண்டு வீட்டிலே வறுமை, ரெகக்னிஷன் இல்ல, அவன் நினைத்தபடி தேச விடுதலைக்காக குரல் கொடுக்க முடியவில்லை. இந்த சூழலில் தான் மகாகவி பாரதி இதை சொன்னான். ஆனால் நண்பர்களே, இந்த கவிதை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்க கைக்கு வந்து நிற்கும். நீங்கள் இதை அந்த சோதனை வருகிற போது உங்களை பார்த்து உங்களை அவமானப்படுத்தினவர்களை, உங்களை கேவலப்படுத்தினவர்களை, இவனெல்லாம் மேல வரவே மாட்டான், உருப்பிடவே மாட்டேன். அநேகமா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லுவாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட, நீ ஆடி மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ மாடு மேய்க்கத்தான். அந்த காலத்துல, இந்த காலத்துல சொல்ல முடியாது ஆசிரியர், அந்த காலத்துல சொல்ல, நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ இது செய்யத்தான் லாய்க்கு. இதுல இருந்து மீண்டு வந்தார்கள் என்று சொன்னால் மனசுல அந்த வைராகியம் வேணுங்க. நீ என்ன சொல்றது, நான் எந்திரிச்சு நின்று காட்டுறேன் பாரு, அந்த வைராகியம் இருக்கிறது. அதைத்தான் ஒற்றை வரி கவிதையாக பாரதி சொன்னால், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்ன. ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் விழமாட்டேன், எழுந்து நிற்பேன். எழுந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே ஒருத்தன் கால வாரிடும், திரும்ப ஒரு தடவை விழணும். எத்தனை முறை விழுந்தாலும் தோல்வியாளன் யார் தெரியுமா? திரும்ப எழுவதற்கு முயற்சி செய்யாதவன் தான் தோற்றவனே தவிர கீழே விழுந்தவன் தோற்றவன் அல்ல. எத்தனை முறை கீழே தள்ளப்பட்டாலும் திரும்ப திரும்ப, உங்க வீட்டுல செல்லந்தி வந்து அந்த இது கட்டுறதை நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படியே அடிச்சு விடுவீங்க, கீழே விழுந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன், திரும்ப கட்டு. இப்பதானே அடிச்ச, திரும்ப அடிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா திரும்ப கட்டிடும். யார் அந்த சிலந்தி பூச்சிக்கு சொன்னது, நீ தளராத முயற்சியினால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று யார் அந்த சிலந்திக்கு சொல்லிக் கொடுத்தது? வீட்டுல சின்ன பிள்ளை நீஞ்சறத பார்க்க எழுந்து நிக்க முயற்சி செய்ய பார்த்திருக்கீங்களா? கீழே விழுந்துரும், உடனே ஓடி போய் அப்பா அம்மா அதை தூக்குவாங்க. தூக்கி நீ உட்காருப்பா, இப்ப எதுக்குப்பா நிக்கிற, இப்பதானே 7 மாசம் ஆகுதுன்னு அந்த பக்கம் போறதுக்கு திரும்ப உடனே திரும்ப விழும். எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை அழுதாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த துடிப்பு இருக்கிறது, எழுந்து நிக்கிற மட்டும் அந்த பிள்ளை ஓயாது. நாம அப்படித்தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சு நடுவுல? நமக்கு பிள்ளைகளா இருந்த போது இருக்கிற வைராக்கியம் வயது ஏற ஏற வளர வேண்டுமே, நமக்கு ஏன் குறைகிறது? இந்த வைராக்கியம் குறைகின்ற காரணத்தினால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன. 10ஆம் கிளாஸ்ல 48,000 குழந்தைகள் தமிழ் பரீட்சையிலே தோல்வியுற்று இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு. என்ன காரணம்? 2 வருஷம் ஸ்கூலுக்கே போல, ஸ்கூல்னா என்னன்னே மறந்துட்டான். இப்ப திடீர்னு போய் படிச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. எத்தனை தோல்விகள்! இந்த IAS பரீட்சையில எழுதுவதற்காக சார் அதை பற்றி இன்னும் கூட மிக சிறப்பாக பேச முடியும். முதல் முறை அட்டம்ப்ட்லயே நான் அவ்வளவு பெரிய ரேங்க் வாங்கினேன்றவங்க மிகச்சில பேர் தான் இருக்க முடியும். திரும்ப 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 எழுதுவதனால்தான், அந்த பயிற்சியாலும் அந்த முயற்சியினாலும் தான் இந்த வெற்றி சாத்தியமாகின்றது. இந்த வெற்றியை நோக்கி நான் போறேங்க, வைராகியம் இருக்குங்க. ஆனா நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. உனக்கு எதுக்குப்பா இது, 2 தடவை ஃபெயில் ஆயிட்டல, நமக்கு எதுக்கு? ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அதை எடுத்துக்கு நீ போலாம் தானே. பிசினஸ்ல ஒரு தடவை தோல்வி வந்துருச்சா, தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்குப்பா அதையே செஞ்சிட்டு இருக்க, சேஃபா வேற எதையா செய்ப்பா. நீ பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையோ? ஒரு நாள் அந்த பொண்ணு லேட்டா வந்திருக்கும், யாரோ பின்னாடி வந்திருப்பாங்க, பயந்துட்டு வந்திருக்கும். நாளையில இருந்து நீ போகவே வேண்டாம். இல்லம்மா நான் சமாளிச்சுப்பேன். என்ன சமாளிப்ப? நீ என்ன சமாளிப்ப? இன்னைக்கு ஒருத்த பின்னாடி வந்திருக்கா, நாளைக்கு 2 பேர் வந்தா நீ என்ன செய்வ? இப்படி சிறகுகள் முறிக்கப்படுகிற போது பறக்க விரும்புகிற பறவைகள், எத்தனை பறவைகள் பறக்க முடியாமல் தரையிலேயே தத்தி தத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. வானம் இருக்கிறது, சிறகுகள் இருக்கிறது, பறக்க முடியாமல் கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளிகளாக நம்ம எத்தனை பேர் சிக்குண்டு கிடைக்கிறோம். முக்கியமான காரணம், சுத்தி இருக்கிறவன் ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன டிஸ்கரேஜ் பண்ணா, ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, காதுலயே போட்டுக்க, காதுலயே போட்டுக்க.